வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோடய வெப்சைட்டோட பேர் freefincal.com. 2 நாள் முன்னாடி என்னுடைய ஆசிரியர்கள்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற வீடியோ போட்டேன். அதில் ஐஐடியில் கடந்த 12 வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னுடைய டீச்சர்ஸு. அவங்கக்கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐஐடியில் சம் ஆஃப் த ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ப்ரில்லியன்ட் கிடையாது, சில பேர் இருக்காங்க. அந்த சில பேருக்கு கிட்ட இருக்கிற காமன் குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை தனியாக பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இது எப்போ இந்த ஐடியா ஸ்டூடெண்ட் மைண்டில் வருதுன்னு எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக நான் ஆஃப்டர் காலேஜ் டெஃபினட்டாக இதை பார்த்துருக்கேன். நிறைய பேர் மார்க்கையும் அறிவையும் ஒப்பிடுறாங்க. அதாவது நிறைய மார்க் வாங்குறவனுக்கு நிறைய அறிவு இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. எஸ்பெஷலி அதாவது இந்த கான்செப்ட் யார் சொல்கிறாங்கன்னா, மார்க் வாங்காதவன் தான் சொல்லுவான், மார்க்கெல்லாம் முக்கியம் இல்லைங்க, கான்செப்ட்ஸ் தான் முக்கியமாக. அவன் எவ்வளோ மார்க் வாங்கினான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜ் தான் இருக்கும். நல்லா படிக்கிற பையன் இந்த மாதிரி பேசி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அது ஒரு நல்ல குணாதிசயம். ஸோ மார்க்குக்கும் அறிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் எக்ஸாம் வைக்கும்பொழுது என்னுடைய கிளாஸில் இருக்கிற பசங்களோட அறிவை என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. யாருமே அவங்கக்கிட்ட இருக்கிற அறிவை என்கிட்ட இருக்கிற அறிவை என்னாலேயே ஜட்ஜ் பண்ண முடியாது. அது எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியவும் தெரியாது. ஐஐடியில் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு காலேஜ்னால் ஒரு சிஸ்டம் இருக்குது. இவ்வளவு கிரேட்ஸ், இவ்வளவு ஒரு செமஸ்டரும் இவ்வளோ கோர்ஸ் எடுக்கணும், ஒரு கோர்ஸுக்கும் இவ்வளோ எக்ஸாம், இந்த எக்ஸாமில் இவ்வளோ மார்க் வாங்கினா பாஸு, ஃபெயிலு, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், வாட்எவர் எஸ் கிரேட், பி கிரேட், நிறைய எவ்வளோ அந்த கிரேடிங் சிஸ்டம்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு மாறும். அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டமுக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் ஆனீங்கன்னா, அந்த சிஸ்டம் என்ன எதிர்பார்க்குதோ அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இதுக்கும் அறிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாது. தேவையில்லாமல் மண்டையை போட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குழப்பிக்கிறாங்க. ஏன் இதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ப்ரைம் எக்ஸாம்பிள் என்னுடைய குழந்தை தான். என் குழந்தைக்கு சுத்தமாக ஃப்ளூவெண்ட்டாக தமிழ் பேச வராது. அவன்கிட்ட தமிழ் பேசிங்கன்னா நலமாக இருக்கிறீர்களா அந்த மாதிரி பேசுவான். அந்த ரேஞ்சுக்கு தான் பேசுவான். ஏன்னா அவன் தமிழ் சீரியல்லாம் எதுவும் பார்க்குறது கிடையாது. வீட்டில் நாங்கள் தமிழ் தான் அவன்கிட்ட பேசுகிறோம். பட் அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் நாங்கள் ரொம்ப தமிழ் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. இது ஏன் தப்பு தான். ஏன்னா நான் வாயை திறந்தா சாக்கடை, கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தை பேசுவேன். ஸோ அதனால் அது எனக்கு பட்டிமன்றம் கேட்க பிடிக்கும். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புலவர் ராமலிங்கம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசாது, கேட்ட வார்த்தை மட்டுமே பேசும்னு. அதனால் நான் பேசுகிறத கேட்டு அவன் ஏதாவது கேவலமாக பேசுகிற போகிறான், என்ன மாதிரி ஆகிட போகிறானேன்னு பயந்து அவனுக்கு அந்த ஃபார்மேட்டிவ் ஏஜில் தமிழ் சொல்லி கொடுக்கல. அதுக்கப்புறம் அவன் தமிழே பிடிச்சிக்க மாட்டேங்கிறான். அதாவது தேவையான தமிழ் பேசுவான், பட் ஃப்ளூவெண்ட்டாக தமிழ் பேச மாட்டான். இந்த அளவுக்கு கூட பேச மாட்டான். ஆனால் மார்க் 25க்கு 22, 23 வாங்குவான். கிளாஸில் டாப் 5 இருப்பான் தமிழில். ஏன்னா அது ஒரு சிஸ்டம். இந்த அந்த தமிழ் எக்ஸாமுக்கு இதெல்லாம் படிக்கணும். அஃப்கோர்ஸ் என்னுடைய ஒய்ஃபுடைய எஃபர்ட்ஸ், அதெல்லாம் எப்படி படிக்கணும், எப்படி அந்த கொஷின் பேப்பரை படித்து எப்படி எழுதணும், அந்த சிஸ்டமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவான். அதனால் மார்க்குக்கும் அறிவுக்கும் அவனுடைய தமிழ் புலமைக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த சிஸ்டம் தப்பு. ஏன் அஃப்கோர்ஸ் நேச்சுரலாக அவன் மக்கடிச்சு தான் எழுதுவான். அதில் தப்பு. அதுதானே சிஸ்டம். அது ஒன்றும் பெரிய அந்த எக்ஸாம் போய் அவனுடைய இன்டெலெக்டை ஒன்றும் டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. அதனால் ஹீ கெட்ஸ் மார்க்ஸ். இது இந்த சிஸ்டம் தப்பு, இந்த சிஸ்டத்தை மாற்றணும், ரைட்டு, அதெல்லாம் ரைட்டு. இதெல்லாம் 60-70 வருஷமாக 100 வருஷம் மேலேயே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் மாற போகிறது இல்லை. இப்போது எனக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்று, அந்த சிஸ்டத்தில் நான் இருக்கக்கூடாது, இல்லை அந்த சிஸ்டத்தில் இருந்தேன்னா அது என்ன தேவையோ அதை செய்யணும். இதுதான் ப்ராக்டிக்கலான இது. யாரும் நீ சிஸ்டத்தில் உனக்கு வீட்டுக்கு சீட்டு கொடுக்க போகிறது இல்லை. உனக்கு வேணும்னா நீ போய் படிச்சிக்கோ ஸ்கூலில், இல்லை ஹோம் ஸ்கூல் பண்ணிக்கோ. நிறைய பேர் தான் சொல்லியிருக்காங்க, ஐ வாண்ட் டு ஹோம் ஸ்கூல் மை சைல்டுமாங்க. அது எங்கே போய் முடிய போதோ அவங்க அது அப்போ தான் தெரியும். அது வேறு விஷயம். சரி, அது வேண்டாம்.
இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், சரி அதாவது அந்த சிஸ்டத்தை குறை சொல்லணும்னா ஒன்று அந்த சிஸ்டத்தை முதல்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் குறை சொல்கிறதுக்கு தகுதி. ரெண்டாவது, குறை சொன்னால் சும்மா சொன்னால் மட்டும் போகாது. அது மாத்திர சுச்சுவேஷனில் இருந்தால்தான் அந்த அந்த குறைகளை நம்ம சரி பண்ண முடியும். இப்போ என்ன மாதிரி இருக்கிற பொசிஷனில் எனக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது. நான் எப்படி வேணால் என்னுடைய கோர்ஸை ஹேண்டில் பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வைக்கலாம். அந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் சிஸ்டத்தை ஒரு சின்ன ஸ்பியரில் மாற்றலாம், ஒரு சின்ன வட்டாரத்தில் மாற்றலாம். பெரிய லெவல்லலாம் மாற்றுறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெட் டாக் இருக்குது. அது ஒருத்தர் அவர் பேர் மறந்து போச்சு. அதாவது நம்ம ஸ்கூல்ஸ் வந்து க்ரியேட்டிவிட்டியை சிஸ்டமேட்டிக்காக டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படிங்கிற அந்த டெட் டாக் எனக்கு பேர் மறந்து போச்சு. நான் பார்த்து நான் இப்போலாம் லிங்க் பண்ணுறேன். ஏன்னா க்ரியேட்டிவிட்டியை நரிஷ் பண்ணுறது ஸ்கூலோட வேலை இல்லை. ஒரு உத்தியோகத்துக்கு போனோம்னா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்காக நீ இதெல்லாம் பண்ணணும், அவ்வளோதான் ஸ்கூலோட வேலை, அவ்வளோதான் காலேஜோட வேலை. இதுதான் ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன். சில இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் ரிசர்ச்சுக்காக படிக்கிற கோர்சஸில், ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்சி இன் ஐஐடி அந்த மாதிரி கோர்சஸில் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களை புஷ் பண்ணலாம், நிறைய வந்து கஷ்டமான கேள்வி கேட்கலாம். உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன்டா இப்படி கேட்டேன்னு வந்து பிரின்சிபலோ வேறு யாரோ சொல்ல மாட்டாங்க. அந்த சிஸ்டம் அப்படி, அந்த கல்ச்சர் அப்படி. அது 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 வேறு. அந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களை வந்து நிஜமான க்ரியேட்டிவ், அந்த குழந்தைங்களோட க்ரியேட்டிவ் சைடை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். டு ஆக்சுவலி கிவ் தம். அதாவது க்ரியேட்டிவ் குழந்தைங்களுக்கு மார்க் நிறைய கொடுக்கலாம், இன்டெலிஜென்ட் குழந்தைங்களுக்கு மார்க் கொடுக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும் டு டெஸ்ட் த இன்டெலிஜென்ஸ். ஜென்ரலான காலேஜஸ், ஜென்ரலான காலேஜ் சிஸ்டம், ஜென்ரலான ஸ்கூல் சிஸ்டமில் அது கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் ப்ராக்டிக்கலான நிலைமை. சரி, அது ஒன்று முதல்ல நான் சொல்ல வந்தது. மார்க்குக்கும் மூளைக்கும் சம்பந்தம் கிடையாது. மூளை மார்க் தனி, மூளை உங்களுக்கு வேணும்னா தனியாக வளர்த்துக்குங்க. நான் சொல்கிற மூளை மேலே இருக்கிற மூளை. சரி, அடுத்து வந்து ஐஐடியில் இருக்கிற புத்திசாலியான குழந்தைங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அட்லீஸ்ட் 2. அவங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்தால், அதாவது அவங்களுக்கு சப்போஸ் ஒரு மார்க் குறைஞ்சதுன்னா, இல்லை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு எக்ஸாம் எழுதலைன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எக்ஸாம் சரியாக எழுதலை, நான் சரியாக படிக்கலை, அதனால எக்ஸாம் சரியாக எழுதலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் எக்ஸாம் சரியாக எழுதலைன்னு சொல்கிறதுக்கும், எனக்கு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கும், கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்ததுன்னா நிஜம் வேணும்னே யாரோ கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக செட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நீ சரி நல்லா படித்தே ஆனாலும் ரொம்ப உனக்கு வேணும்னே கஷ்டமாக செட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். வேணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? எது சிலபஸில் இருக்குது, எது சிலபஸில் இல்லைங்கிறதே பெரிய அது வெரி டிபேட்டபிள் டாபிக். அது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்கிறது யார்? அதாவது ஒரு தப்பு நடந்தால் தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறதுக்கும் சிஸ்டத்தை குறை சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரில்லியண்ட், ப்ரொடக்டிவ், க்ரியேட்டிவ், எஃபிஷியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் தன்னைத்தானே குறை சொல்லிப்பாங்க, மற்றவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. இதை நான் திருப்பி பார்த்துருக்கேன். இப்போ கூட 3 நாளோ 4 நாள் முன்னாடியே ஒரு பையன் எப்போவுமே டாப் கிரேட், ஐஐடியில் டாப் கிரேட், எஸ் கிரேட், எப்போதுமே எஸ் கிரேட் வாங்குற பையன் என்னுடைய கோர்ஸில் ஏ கிரேட் ஆகிடுச்சு. ஒரு கிரேட் குறைஞ்சி போச்சு. அதுக்கு அவன் எழுதுகிறான், சார் இந்த சப்ஜெக்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வராத சப்ஜெக்ட் போல் இருக்குது, எனக்கு இந்த சப்ஜெக்டில் இன்னும் கிரேடு ஜாஸ்தியாக வரத்துக்கான அறிவு இன்னும் வரலை அப்படின்னு எழுதுகிறான். இதே சி கிரேடோ டி கிரேடோ வாங்கின பையன் எழுதுகிறான், எனக்கு இதோட ஜாஸ்தி கிரேடு வரணும், நீ திருப்பி ரீஎவாலுவேட் பண்ணுங்கிறான்.
அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த பிரச்சனை வந்து ஏதாவது தப்பு நடந்தால் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கும் சிஸ்டத்தை ப்ளேம் பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டரிஸ்டிக். நான் திருப்பி 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 அந்த கிளாஸில் அந்த டாப்பர்ஸுக்கிட்ட இருக்கிற ஒரு அமேசிங்கான குணம், ஒரு ஹியூமிலிட்டி இருக்கும். ரொம்ப பந்தாலாம் காட்ட மாட்டாங்க. இந்த பந்தா காட்டுறவன் வந்து ஐன்ஸ்டீன் செட் திஸ், நியூட்டன் செட் திஸ் அப்படிலாம் பேசுகிறவன் ரொம்ப பெருசாக மார்க்கெலாம் வாங்க மாட்டான். சும்மா உட்காந்து பேசிகிட்டே இருப்பான், அவ்வளோதான். ரெண்டாவது மிக 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 முக்கியம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் இந்த நல்லா படிக்கிற பசங்கள்கிட்ட இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு அசைன்மெண்ட்டை 15ஆம் தேதி சப்மிட் பண்ணு அப்படின்னு கிளாஸுக்கு எழுதினேன்னா 10ஆம் தேதி அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க. கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக டைம் மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ஐஐடி மாதிரி ஒரு காம்படேட்டிவ் இடத்துல வேலையை பண்ண முடியாது. மூளைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்லைன்னா நான்லாம் ஐஐடியில் குப்பை கொட்ட முடியுமா? டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், இதுதான். இந்த 2 விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே அவங்க லைஃப் மாறிடும். 2 விஷயம் என்னென்னா, தப்பு நடந்தால் இல்லை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு பார்க்கணும். மற்றவங்க என்ன தப்பு பண்ணாங்க, சிஸ்டம் என்ன தப்பு, அவங்க சரியில்லை, டீச்சர் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, காலேஜ் சரியில்லைன்னு ப்ளேம் பண்ணுறது முட்டாள்தனம். நம்ம தான் அதாவது இன்ட்ரோஸ்பெக்டிவாக என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட். இது 2 இருந்தாலே நம்ம டெஃபினட்டாக பெரிய என்ன பண்ணுறோமோ அது அதாவது சக்ஸஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சக்ஸஸ்ங்கிறது பணமோ இல்லை எந்த இடத்துல வேலை பண்ணுறோமோ அது முக்கியம் இல்லை. சக்ஸஸ்ங்கிறது ஒரு இலக்கு வச்சுட்டு அந்த இலக்கு சிஸ்டமேட்டிக்காக அந்த இலக்கை நோக்கி நகரணும். இந்த இலக்கை நோக்கி நகரத்துக்கான 2 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸ் இந்த குழந்தைங்கள்ட்ட நான் திருப்பி 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 பார்த்துருக்கேன். இது டெஃபினட்டாக இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன். அண்ட் ஐ திங்க் டெஃபினட்டாக என் குழந்தைக்கு இந்த 2த்தையும் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.